தூய ஆவியானவரின் நவநாள் ஜெபம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியே, எங்கள் ஆருயிரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களில் ஒளியேற்றி எங்களை வழிநடத்தியருளும். எங்களுக்கு திடம் அளித்து எங்களை தேற்றியருளும். நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு சொல்லி ஆணையிடும். உமது திட்டத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும். எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புவதை நாங்கள் அன்புடன் ஏற்று அடிபணிகின்றோம். ஆமென். தூய ஆவியரால் நிரப்பப்பட ஜெபம். நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்க பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்பது புனித பேதுருவின் அறிவுரை. எனவே தூய ஆவியார் நம்மில் நிரம்ப வேண்டுமெனில் நாம் நம் பாவங்களுக்காக மனம் துயர் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரே மீட்பராக ஏற்க வேண்டும். தூய ஆவியார் நம்மை நிரப்ப உருக்கமாக கெஞ்சி மன்றாட வேண்டும். இந்த ஜெபத்தை தினமும் 20 நிமிடங்கள் மீண்டும் மீண்டும் மனப்பற்றுதலுடன் தூய ஆவியாரை நோக்கி ஜெபிக்கவும். என்றும் வாழும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, எங்கள் அன்பு இயேசுவே, நீர் வாக்களித்த தூய ஆவியாரை எங்கள் மீது அனுப்பியருளும். உம் தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் அரும் கொடைகளையும் எங்களுக்கு அருளி எங்களை புதிய படைப்பாக மாற்றியருளும். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு புகழ். விண்ணுலக தந்தையே, எங்கள் மீது உம் தூய ஆவியாரை பொழிந்தருளும். நன்றி தந்தையே, என்றும் புகழ் உமக்கே. ஆமேன். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம்.
அனைத்திற்கும் முழு முதல் பொருள் நீரே. இறைவா, உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கமும் நிறை ஆற்றலும் கொண்டவர் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கிறோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மாட்சிப்படுத்துவோமாக. தூய ஆவியே, ஏமேல் எழுந்தருளி வாரும். உம்முடைய இறை மக்களின் உள்ளங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் எங்களின் உள்ளத்தை பற்றி எறிய செய்தருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவேர். அதனால் உலகை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. எல்லாம் உள்ள இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அந்த தூய ஆவியின் ஒளியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்ச்சி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தூய ஆவியாரின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். தந்தையாகிய இறைவன் வாக்களித்த தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைகளுக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். விண்ணக தண்ணீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்களுக்கு வாழ்வளித்தருளும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை பொழிவாகிய தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். உண்மையும் அன்பும் கொண்ட தூய ஆவியாரே, எங்களுக்கு வல்லமை தாரும். ஞானமும் புரிந்துணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். ஆலோசனையும் மன வலிமையும் தரும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். அறிவும் இறை பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்களுக்கு வாழ்வளித்தருளும். தேவ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே, எங்களுக்கு வாழ்வளித்தருளும். தூய்மைப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு ஆவையை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். உன்னத கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே, எங்களுக்கு வாழ்வளித்தருளும். உலகனைத்தையும் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். எங்களை இறை மக்களாக மாற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்களில் செயலாற்றும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். எங்கள் இதயங்களில் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்களுக்கு வாழ்வளித்தருளும். எங்கள் உள்ளங்களை அன்பு தீயால் ஒளிர்விக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எங்களை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவசியமான அறிவை மட்டும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் தண்ணீராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைநிறுத்திருக்க செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
எங்களுக்காக பரிந்துரைக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு நல்லவற்றை கற்பிக்கும் தூய ஆவியானவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு எல்லா நற்பண்புகளை வழங்கும் தூய ஆவியாரே எங்களுக்கு மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு நீதியை நிலைநாட்டும் தூய ஆவியானவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களது நிலையான நித்திய கொடைகளான தூய ஆவியானவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியால் எம்மில் எழுந்தருளுவாரும். உம்முடைய இறைமக்கனின் உள்ளங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் எங்களின் உள்ளத்தை பற்றி எறிய செய்தருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர், அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றீர். உமது அருட்காவலில் நாங்கள் உயிர் வாழ செய்கிறீர். எம்மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் விசுவாசம் மேன்மேலும் உறுதி பெறுமாறு உம்முடைய ஆவியின் அருண்கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து உதவி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியார் ஜெபம். தூய ஆவியை எழுந்தருள்வீர். வானில் நின்று எமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இருதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் கலப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர்நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நினைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமேன். தூய ஆவியாரின் நவநாள், முதலாம் நாள். இன்றைய நாளிலே நாம் தூய ஆவியானவரின் வருகைக்காக ஜெபித்து தியானிப்போம். தூய ஆவியே எழுந்தருளி வாரும். வானில் நின்று உமது அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இருதய ஒளியே வந்தருள்வீர். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 18 23 மற்றும் 26. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேர் ஆவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது.
எனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிந்தனை: நிலைவாழ்வு மட்டுமே நமக்கு முக்கியமான ஒன்று. பாவத்திற்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும். அறியாமை, பலவீனம், அலட்சியம் ஆகியவற்றின் விளைவே பாவம். தூய ஆவியார் ஒளியின் ஆவி, வல்லமையின் ஆவி, வல்லமையின் ஆவி, அன்பின் ஆவி. அவரது 7 கொடைகளால் அவர் நம் மனதை விழிப்பூட்டுகிறார், நம் சிந்தனையை வலுப்படுத்துகிறார், நம் இதயத்தை கடவுளின் அன்பால் பற்றி எரியச் செய்கிறார். நம் மீட்பை உறுதிப்படுத்த நாம் தினம்தோறும் கடவுளின் ஆவியாரை தூண்டி எழுப்ப வேண்டும். ஏனெனில் பலவீனத்தின் உதவி அவரே. நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாமே அறியாதிருக்கிறோம். தூய ஆவியாரே நமக்காக ஜெபிக்கிறார். ஜெபம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை, தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவரை, எங்களது எல்லா பாவங்களையும் மன்னித்தவரை, விண்ணகத்திலிருந்து உமது 7 கொடைகளான ஞானத்தின் ஆவி, புரிந்துணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, மன வலிமையின் ஆவி, அறிவின் ஆவி, இறை பக்தியின் ஆவி, தேவ பயத்தின் ஆவி ஆகியவற்றை எங்கள் மேல் நிறைவாக பொழிந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கிறேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறாத நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கிறேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் அவநம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்குள்ளாக்காமல் இருக்க
என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒளியை காணவும், உமது குரலை கேட்கவும், உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்ற தயை புரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்கு அளிக்கிறேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய 5 திருக்காயங்களையும் பார்த்து அவருடைய திரு இரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விழாவையும் இதயத்தையும் வணங்கி, ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு உம் அருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருளும். ஆமீன். தூய ஆவியாரின் 7 வரங்கள் பெற ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உம் திருத்தூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவைகளை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமையடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்துவதும் எந்த செயலையும் செய்யாமல் இருக்க உமது தேவ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமீன்.